மக்கள் நலன் பேணும் பட்ஜெட் 10,000 புதிய மகளிர் சுயஉதவி குழுக்கள் உருவாக்கப்படும். இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள். எங்க அண்ணன் தான் கொலை செஞ்சா. கதறி துடிக்கும் இளம்பெண். காதல் திருமணம் செய்த ஜோடி 4 மாதத்தில் காத்திருந்த அதிர்ச்சி. சென்னையில் ஆணவ கொலை. சென்னை சோழிங்கநல்லூர் அருகே உள்ள பள்ளிக்கரணை பகுதியைச் சேர்ந்தவர் பிரவீன். 26 வயதான இவர் அங்குள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்துள்ளார். பிரவீன் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தாம்பரம் அடுத்த ஜல்லடையாம்பேட்டையைச் சேர்ந்த ஷர்மிளா என்ற பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் வெவ்வேறு ஊரைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இவர்களுக்குள் ஏற்பட்ட பழக்கம் ஒரு கட்டத்தில் காதலாகவும் மாறியுள்ளது. இருவரும் செல்போனில் மணிக்கணக்கில் பேசுவதும் அடிக்கடி தனிமையில் சந்திப்பதுமாக இருந்து வந்தனர். ஆனால் பிரவீனும் ஷர்மிளாவும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என சொல்லப்படுகிறது. அப்போது சாதி மதங்களை மறந்த இவர்கள் தங்களது காதலை தொடர்ந்தனர். ஒரு கட்டத்தில் இந்த காதல் விவகாரம் ஷர்மிளாவின் வீட்டிற்கு தெரிந்தவுடன் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது மட்டுமல்லாமல் அவன் யாரு, அவன் என்ன சாதின்னு கூட தெரியல, ஒழுங்கா இதெல்லாம் மறந்துட்டு நாங்கள் சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ற வழியை பாரு என கடுமையாக எச்சரித்தனர். ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத இந்த காதல் ஜோடி தங்களுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதில் உறுதியாக இருந்துள்ளனர். பெற்றோர்களும் இவர்களுடைய காதலுக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். மேலும் அவர்கள் சொன்னது மட்டுமல்லாமல் உடனடியாக ஷர்மிளாவுக்கு தனது சொந்த ஜாதியிலேயே திருமண வரன் பார்த்து வந்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த ஷர்மிளா இச்சம்பவம் குறித்து தன் காதலனான பிரவீனிடம் தெரிவித்துள்ளார். ஒருபுறம் கல்யாண ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருந்த நேரத்தில் இந்த காதல் ஜோடி இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர். அதன்படி கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு வீட்டை விட்டு வெளியேறிய ஷர்மிளா பெற்றோர்களின் எதிர்ப்பை மீறி தன் காதலன் பிரவீனை சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார். இந்த நிலையில் இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்ட விவகாரம் ஷர்மிளாவின் பெற்றோருக்கு தெரிய வந்துள்ளது. மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இருவரும் சாதி மறுப்பு திருமணம் செய்ததை அடுத்து பெண் வீட்டார் கடும் கோபத்தில் இருந்துள்ளனர். இதற்கிடையில் திருமணம் செய்து கொண்ட இந்த காதல் ஜோடி 2 மாதங்கள் வெளியூரில் வசித்து வந்த நிலையில் ஜனவரி மாதம்தான் பள்ளிக்கரணை பகுதிக்கு வந்துள்ளனர். அப்போது ஷர்மிளாவின் அண்ணனான தினேஷ் என்பவர் பிரவீனை கொலை செய்து விடுவேன் என தொடர்ந்து மிரட்டி வந்துள்ளார். இதனால் இவர்களுக்குள் அடிக்கடி மோதல் போக்கு ஏற்பட்டு வந்தது. இத்தகைய சூழலில் கடந்த 24ஆம் தேதி பிரவீன் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்துள்ளார். அன்றைய தினம் தனது மனைவி ஷர்மிளாவுடன் இருந்த பிரவீன் இரவு 9 மணி அளவில் சாப்பாடு வாங்குவதற்காக கடைக்கு சென்றுள்ளார். அப்போது இதற்காகவே காத்து கொண்டிருந்த ஷர்மிளாவின் அண்ணன் தினேஷ் தனது 4 நண்பர்களுடன் வந்து பிரவீனை வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அந்த நேரத்தில் யாரும் எதிர்பாராத சமயத்தில் தினேஷ் மற்றும் அவரது நண்பர்கள் தான் மறைத்து வைத்திருந்த கத்தி, அரிவாள் போன்ற ஆயுதங்களை வைத்து பிரவீனை சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்றுள்ளனர். மேலும் இந்த கொலைவெறி தாக்குதலில் பிரவீன் பலத்த காயமடைந்தார். இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் அந்த இளைஞரை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு பிரவீன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த நிலையில் பிரவீன் கொல்லப்பட்ட தகவலை அறிந்த அவரது மனைவி ஷர்மிளா மற்றும் அவரது உறவினர்கள் அதிர்ச்சியில் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். மேலும் வெட்டு காயங்களுடன் இருந்த பிரவீனின் உடலை பார்த்து அழுததில் அந்த இடம் முழுக்க சோகத்தில் மூழ்கியது. இதையடுத்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த பள்ளிக்கரணை போலீசார் கொலையாளிகளை வலைவீசி தேடி வந்தனர். அப்போது டாஸ்மாக் கடை வாசலில் வைத்து பெண்ணின் அண்ணன் தினேஷ் மற்றும் 4 நபர்கள் பிரவீனை ஆவண கொலை செய்ததும் தெரிய வந்தது. அதன் பேரில் இந்த வழக்கை துரிதப்படுத்திய பள்ளிக்கரணை உதவி ஆணையர் தலைமறைவான தினேஷ் மற்றும் அவரது நண்பர்களை பிடிப்பதற்காக 3 தனிப்படைகள் அமைத்து உத்தரவிட்டார். இதற்கிடையில் பிரவீனை கொலை செய்த பெண்ணின் அண்ணன் தினேஷ் மற்றும் அவருடைய நண்பர்களான ஸ்டீஃபன், ஸ்ரீவிஷ்ணு, ஸ்ரீராம் மற்றும் ஜோதிலிங்கம் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து அவர்கள் 5 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தற்போது தலைநகர் சென்னையில் சாதி மறுப்பு திருமணம் செய்த இளைஞரை பெண் வீட்டார் ஆணவ கொலை செய்த சம்பவம் பள்ளிக்கரணையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.